இல்லை உங்கள்கிட்ட. இவங்க தான் 2 ஓப்படியார். இவங்க சின்ன ஓப்படியார், அவங்க பெரிய ஓப்படியார். புளி எடுத்துட்டு வரேன்ட்டு போறாங்க வயலுக்கு. ஆத்துறது பாருங்க, டீ கடையில் கூட இப்படி ஆற்ற மாட்டாங்க. ரெடியா இருக்கு, சாப்பிடுவாங்க. பசியோட காத்திருந்ததுனால ரொம்ப சூப்பரா இருக்கு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது அன்புடன் நம்ம சேனல். நம்ம இன்றைக்கி திருப்பி அதே மாதிரி வயலில் சமைக்க போகிறோம். அந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது வீடியோ. இது வந்து நம்ம வயலோட என்ட்ரன்ஸ். நான் முன்னாடி வந்து தோப்பில் நின்று தான் நான் உங்கள்கிட்ட காட்டினோம், சமைக்கிற இடத்த மட்டும் தான் காட்டினோம். இன்றைக்கி வந்து நாங்கள் இந்த மாமரத்துக்குள்ளே போகிறத வந்து நான் பிகினிங்லேருந்து காட்டுறேன். நம்ம வயலுக்குள்ளேருந்து உள்ளே வரும்போது இதோட என்ட்ரி இப்படி தான் இருக்கும். நமக்கு இந்த தோப்புக்கும் இடத்துக்கும் இவ்வளோ தூரம் நமக்கு இடம் இருக்கும். இந்த இடத்துலேருந்து அந்த பக்கம் ஒரு புளியா மரம் இருக்குது, அது வரைக்கும் நம்மளோட இடம் தான், நம்மளோட வயல் தான். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இடம். நீங்கள் பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல இங்கேருந்தே மாமரம்லாம் என் மாமனார் வச்சது. அப்போது நிறைய இன்னும் வேலி கட்டி நிறைய மரம் செடிலாம் வச்சுருந்தாங்க. இப்போ அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல, வயசாகிடுச்சு, நல்லா மெயின்டைன் பண்ண முடியல. அதனால் இந்த மாமரம்லாம் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. இதுக்கப்புறம் தான் வாழைக்குளம்லாம் வைக்கணும்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்னைக்கு கூட்டலை, இன்றைக்கி கூட்டிட்டோம். இன்றைக்கி ரொம்ப இலை கொட்டியிருக்கு. அன்னைக்காவது கொஞ்சமாக கொட்டியிருந்துச்சு, இன்றைக்கி ரொம்ப கொட்டியிருக்கு. அதனால் சரின்ட்டு கூட்டிகிட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த பாருங்க இலை எவ்வளோ கொட்டி இருக்குன்னு சொல்லி. அன்னைக்கு வந்தப்போ ரொம்ப கம்மியாக கொட்டி, எவ்வளோ இலை கொட்டி கிடக்கு. அங்கே சமைக்கிற இடம் வரைக்கும் கூட்டிக்கிட்டோம். பாக்கி ஃபுல்லாக கூட்டணுன்னா நமக்கு இன்றைக்கி ஒரு நாள் பத்தாது. அவ்வளோ இடம் பெருசாக இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சமாக அந்த இடம் வரைக்கும் கூட்டிக்கிட்டோம். இந்த சமைக்கிற இடம் வரைக்கும் கூட்டிக்கிட்டோம். இப்போ இந்த இடம் வந்து நம்மளோட இந்த பக்கம் ஏரியா, நம்மளோட உள் சைடு, வயல் சைட்லேருந்து நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். வயல்லேருந்து நம்ம வந்து இந்த இதுக்கு நம்ம உட்காந்துருக்கிற இடம், சமைக்கிற இடத்த வந்து காட்டுறோம். நம்ம இந்த பக்கத்துலேருந்து நம்ம வரப்புலேருந்து நின்று நம்ம இந்த கிளிப்பிங்கை வந்து நாங்கள் எடுத்திருக்கோம். எல்லா சைடும் உங்களுக்கு தெரியணும்னு தான். இங்கே வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இந்த போர் செட்லேயே போன தடவை நாங்கள் சொன்னோம் கழுவி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோம். அந்த தடவை நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, இங்கேயே நம்ம பம்பு செட்லேயே கழுவிடலான்னு சொல்லிட்டு பம்பு செட்லேயே நாங்கள் மீன் கழுவுறோம். நாட்டு மீன் இது. அன்றைக்கி வந்து நம்ம கடல் மீன் தான் நான் அன்றைக்கி சமைச்சோம். இன்றைக்கி நாட்டு மீன் என் நாத்தனார் சமைக்கிறாங்க. இன்றைக்கி நாத்தனாரை வர சொல்லி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி நாத்தனாருக்கு ஃபோன் பண்ணி வாங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு, நாத்தனார் பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு, அவளும் வந்திருந்தா. அதனால் அவளும் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தேவியக்காவை நீங்கள் போங்க நான் கழுவுறேன்னு சொல்லிவிட்டு அவள் கழுவுனா. ஏன்னா அவங்க சாதம்லாம் வைக்க சரி வராதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்களும் நாத்தனார் பொண்ணு தான் கழுவுனாங்க. எல்லாம் நீட்டாக கழுவி நான் சொல்லுவா, நான் நீட்டாக தான் கழுவியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. அண்ணி இருந்ததுனால ஃபுல்லாக நீட்டாக கழுவி சூப்பராக கொடுத்துட்டாங்க. இன்னொன்று என்னென்னா, அரிசியும் அங்கேயே களைஞ்சிட்டோம். அரிசி அங்கேயே இந்த போர்லேயே பிடிச்சி அரிசி அங்கேயே களைஞ்சிட்டோம். இன்னும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மீன் கழுவும் போது அருவாமனையில் தானே நறுக்குவாங்க. இவங்க அதெல்லாம் இல்லை, அருவாவில் தான் அவங்க வந்து நறுக்குவாங்க. எப்போவுமே நான் பார்த்துருக்கேன் முன்னலேருந்தே அருவா யூஸ் பண்ணி தான் அவங்களாம் வந்து மீன் வந்து வெட்டுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா சமையல் ஆரம்பிச்சிட்டோம். இந்த தடவை இந்த குழியை கொஞ்சம் பெருசாக பண்ணிட்டாங்க. நல்லா வெளியில் எரிஞ்சதுனால சுத்தமாக எரியல அடுப்பு. ரொம்ப லேட்டாச்சு. தெரியலங்க அவங்களோடது. சரிங்களா, ஹாய்ன்னு சொல்லுங்களா. ஓப்படியாருன்னா இவங்க பேர் கன்னிகா, தேவிகா இவங்க பேர் தேவி. நான் வந்து யாரான்னு சொல்லவே இல்லை உங்கள்கிட்ட. இவங்க தான் 2 ஓப்படியார். இவங்க சின்ன ஓப்படியார், அவங்க பெரிய ஓப்படியார். எங்கள் ஓப்படியாருக்குள்ளே நாங்கள் எப்போவுமே கொஞ்சம் ஒத்துமையாக தான் இருப்போம். ரொம்ப சண்டை போட்டுட்டு அதெல்லாம் நடக்காது. ஜாலியாக தான் போவோம். எனக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நானும் நிறைய விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுனால எங்களுக்குள்ளே அந்த பிரச்சனையெல்லாம் மோஸ்ட்லி எப்போவுமே வராது. எங்களுக்குள்ளே அப்படியே சந்தோஷமாக சிரிச்சிட்டு பேசுகிறோமா எல்லாம் இருக்குமா, அந்த மாதிரி தான் நாங்கள் இருப்போம். ரொம்ப இந்த இஷ்யூஸ்லாம் எங்களுக்குள்ளே முக்கால்வாசி வராது. அது வராமல் நாங்கள் பார்த்துப்போம். அது மாதிரி தான் நடந்துப்போம் நாங்கள் எல்லாருமே. அதனால எங்களுக்குள்ளே எல்லாமே ஓகேவாக போயிட்டுருக்கு. எங்கள் மாமி யூடியூபர்னு சொன்னேன். நாங்கள் 3 பேரும் வரிசையெல்லாம் பார்த்து எல்லாரும் பையன் பார்க்குறாங்க. எல்லாரும் எங்கே போகிறாங்க. நான் வேற பையன் தூக்கிட்டு வந்தேன். இருந்தா கூட எல்லாம் பஸ் ஸ்டாண்டில் நிற்கணும். இது கொஞ்சம் நேராக போகுது. கட்டை பையை தூக்கிக்கிட்டு போகிறேன்னு நானும் ஜீவனாவும் வந்தோம். ஜீவனாவை பார்த்துட்டு கார்த்தி பொண்ணு நந்திக்குது. தெரியுதா பார்த்தோன்னே கேட்டுச்சோ யாரு புதுசாக கேம். தம்பி பூச்சிக்கிச்சு போட்டே. இதுல அரிசி தண்ணி பாருப்பா. அதெல்லாம் கைனி தண்ணி போட்டு மஞ்சள் போட்டு உப்பு போட்டு எல்லாம் கழுவியாச்சு. அப்ப இந்த மீன் எல்லாம் நாய் சொல்ல
பெருஜீவன் முதல்ல இப்போதான் மரத்துலலாம் ஏறி பழகியிருக்கான். ஆனால் கொஞ்சம் கூட பயப்படல. அவன் பாட்டுக்கு மேலே ஏறி அங்கேருந்து ஹாய்லாம் சொல்லிட்டு இருந்தான். மரத்து மேலாம் ஏறாது தம்பி, கீழே இறங்கு. ஹாய் சொல்ல. ஹாய் गाइस. ஆனா குரங்கு சொல்லு. தேசிபா. நான் காரிங்கன்னு சொல்ல முடியாது. மரத்து மேல ஏறினா காரிங்கன்னு வந்துரும். அத்தை அது போதும்னாங்க. இந்த மீதில எடுத்துட்டு போக வேண்டியது. நான் அதான் சொல்றேன், இன்னும் கொஞ்சம் வைங்கன்னா அது போதும்ங்கறாங்க. நிறைய தான் புளி போடுவாங்க. அது இனிப்பு புளி வேற. அதான் அது இனிப்பு புளி, அது புளிப்பு புளி. அது ரெண்டு சேர்த்து வச்சிருக்கீங்களா? புளிப்பு புளி எடுத்து கொஞ்சம் ஒரு மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு தாண்டா நீங்கள் கொடுக்கல. புளி எடுத்துகிட்டு வந்தோம், அது பத்தலை. அதை பற்றின டிஸ்கஷன் தான் அங்கே போயிட்டுருக்கு எங்களுக்குள்ளே. அதுக்கப்புறம் வந்து சாதம் வடிச்சிட்டாங்க. சாதம் வடிச்சிட்டு அதை எப்படி வந்து என் ஓப்படியார் வந்து அதை சாமி அதுதான் செய்வாங்க போல். நானே இந்த டைம் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். வடித்தோடனே அது இப்படி தொட்டு கும்பிட்றாங்க. இதெல்லாம் நான் இப்போ தான் பார்க்குறேன். அவங்க பண்ணுறதே நானே இப்போ தான் பார்க்குறேன். நாங்கள்லாம் குக்கரில் வைப்போம் இங்கெல்லாம், நம்ம வீட்டில எல்லாம். அவங்க அந்த அது வந்து எவ்வளோ ஒரு தெய்வம். அதை எப்படி அதை வந்து அவங்க சாதத்தை வந்து அவங்க எவ்வளோ வந்து அதை மதிப்பு கொடுக்குறாங்கங்கிறது நம்ம பார்க்கும்போது அது ரொம்ப எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அவ்வளோ ஒரு மதிப்பாக அதை டெய்லி செய்வாங்க போல். அந்த பழக்கம் அந்த இடத்துலையும் வருது பாருங்களேன். அது நான் பார்க்குறப்ப எனக்கே அதெல்லாம் நான் வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன் அவங்க அதை பண்ணுறதெல்லாம். சாதம் வடித்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த அடுப்பு வந்து ரொம்ப மக்கர் பண்ண ஆரம்பிச்சிச்சு. காற்றுல எரியவே இல்லை. என் சின்ன ஓப்படியாக இருக்காங்களே, அவங்க தான் நல்லா அடுப்பு எரிச்சாங்க. அதனால் அவங்கள கூப்பிட்டுருக்கோம், வாங்க வந்து டீ போடுறதுக்கு. மெயினாக டீ இல்லைன்னா அங்கே வந்து கிராம சைடில் வந்து இதுவே ஆகாது. டீ போடுறதுக்கு தான் இவ்வளோ டிஸ்கஷன் போயிட்டுருக்காங்க. டீ போட்டுட்ருக்க, அதை தான் நானும் சொல்கிறேன். அடுப்பு காத்து அடிக்கிறது இந்த நட. காத்து அடிச்சுன்னு சொன்னாங்க. அம்மா போன நட காத்து அடிக்கல, இந்த நட காத்து அடிக்குது. நாங்க என்ன பண்றது? டீக்கு ஜீனி போடுறோம் பாரு, போடு பாரு. டீ உலகத்துல யாருக்கு டீயே போட தெரியாது மாமி. டப்பாவோட கொட்டணும் இப்படிதான். அப்பாவோட கொட்ட வேண்டாம். நாத்தனார் பொண்ணு வந்ததுல காத்து வீசி போட்டாச்சு. அன்னைக்கு நீங்க சமைச்ச ஐயோ எடுத்துட்டேன். அன்னைக்கு சமைச்சதே தெரியல. நீங்க மட்டும் சாப்பிட்டுட்டு வந்தீங்க, அதான் சொல்லக்கூடாது. அந்த வாளியில எப்போதும் டீ வந்துட்டீங்க. நீங்க எல்லாம் நம்மள கண்ணு வச்சிட்டாங்க தேவிகா. என்ன அத்தை சொன்னாங்க vlog பார்த்துட்டு? எல்லாம் நல்லா இருக்குதாங்க. விக்கிலாம் எத்தனை வீடியோ நல்லா இருக்குதா. ஆட்டா மட்டும் எடுத்து தலைய வலிக்குதுன்னா ஆட்டாம மட்டும் எடுத்து கடுப்பாகுது எனக்கு. நன்றி. டிவில போட்டு ஓடிட்டு இருக்க எங்கள்கிட்ட வீடியோல அனுப்பிச்சுட்டாங்க. எல்லாம் போட்டு பார்த்துருக்காங்க. எல்லாரும் இங்கே வரணும்னு ஆசைப்படுவாங்கல்ல, சொல்லிட்டாங்க. சத்திங்களா? மீன் குழம்பு வச்சு வேணுமா? இங்க வந்து ஒரு யார் வைக்கணுமா மீன் குழம்பு? ஆமா நீ நம்ம வர சொல்லி மீன் குழம்பு வச்சிருவோம். இங்கே வச்சு சாப்பிடுவோம். இங்கே வச்சு இங்கே எல்லாரும் சாப்பிடலாம். நாங்களும் வரோம், நானும் அவங்களும் வரோம். நாங்க வரப்ப அவங்க கூப்பிடறப்ப நான் ஃபோன் பண்றேன். சரி. அது சூட்டு எடுத்து வச்சுக்கணும். 2 அடுப்பு. நீங்க ஏதாவது சொல்லுங்க. நீங்க யாருன்னு சொல்லுங்க. நீ சொல்லுங்க. அபி நீ சொல்லு. அபி யாருன்னா? இவங்க தான் எங்கள் அம்மா. எங்க அம்மானா எங்க அம்மா. நீயே யாருன்னு தெரியாது முதல்ல. எங்க நாத்தனார். எங்கள் அத்தையோட நாத்தனார் இவங்க. வீடியோ புளிக்கு இப்போ வந்து குழம்பு வைக்கிறதே எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா மீன் குழம்பு நல்லா வைக்கும், அதனால் இன்னைக்கு எங்கள் அம்மா வைக்க வச்சாச்சு. நான் பேசுறது ரொம்ப அழகு. அது சரி, லீவுக்கு வந்திருக்கா. பிள்ளைய கொடுத்துருக்கு. ஐயோ எப்படி ஓப்படியார் எப்படியோ அதே மாதிரி நாத்தனாரும் அதே மாதிரி தான். நாத்தனார் இந்த கெத்து காட்டிட்டு அது மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப கேஷுவலாக நம்ம ஏதாவது ஒன்று கேட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த நிமிஷம் செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் என் நாத்தனார். எல்லாம் 2 நாத்தனார் இருக்காங்க, 2 பேருமே அப்படி தான். ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க. இந்த மீன் குழம்பு ரொம்ப ஸ்பெஷலாக வச்சாங்க, ரொம்ப நல்லா இருந்தது இதை பார்க்குறதுக்கே. மிளகாவும் மல்லியும் வறுத்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இதோட நான் கிளிப்பிங் கூட நான் பின்னாடி கொடுக்குறேன் உங்களுக்கு, நீங்கள் பாருங்கள். இது மாதிரி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது மீன் குழம்பு. அந்த ஒரு மிளகா சந்தன்னு சொன்னாங்கல்ல, இதுதான் அவங்க பண்ணது. மிளகா வறுத்துட்டு மல்லி வறுத்துட்டு அதை மிக்சியில் வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டாங்க. அந்த பேஸ்ட்டை தான் அந்த குழம்புல கலக்க போகிறாங்க. அவ்வளோ ஃப்ளேவராக இருந்துச்சு அந்த மல்லி ஃப்ளேவர் குழம்புல, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை.
இப்போ மிக்சியில் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனால் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா நான் கல்யாணம் ஆகி வந்தப்பெல்லாம் அம்மியில் தான் அரைப்பாங்க. அம்மியில் அரைச்சி தான் இந்த குழம்ப வச்சு நான் பார்த்துருக்கேன். இப்போ தான் மிக்சிக்கு மாறிட்டாங்க. நான் அப்போல்லாம் பார்க்கும்போது அம்மியில் அரைச்சி தான் வைப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. அதுவும் அம்மியில் அரைச்சா இன்னும் செம்மையாக இருக்கும் அது குழம்பு. நீங்கள் இந்த மாதிரி வச்சு பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு. அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்கும். அவ்வளோ அரோமா சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு வைக்க புளி பத்தலை, அதனால் புளி மரம் அங்கே இருக்குது. அதனால் நடுமாமியும் லாஸ்ட் மாமி பொண்ணும் பசங்க எல்லாம் போய் புளி எடுத்துகிட்டு வரேன்ட்டு போகிறாங்க வயலுக்கு. நம்ம வயலோட எண்டில் தான் அங்கங்கே புளியா மரம் வச்சுருக்காங்க. அங்கே போய் புளி எடுக்கிறதுக்காக தான் என் சின்ன ஒப்படியார் போயிருக்காங்க, புளி பத்தலைன்னு சொல்லிட்டு. ரொம்ப அந்த வழியெல்லாம் பாருங்கள், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பத்தலை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. அதனால புளியாமரத்துக்கு வந்து இந்த புளியாமரம் பொறுக்கி எடுத்துகிட்டு போகலான்னு வந்திருக்கோம். இவ்வளோ தூரம் இன்னும் கிடக்கான்னு பாருங்க கீழே. அங்கே நிற்கிறாங்க. எங்க பார்த்தீங்களா? தீவராயன் பொண்ணு வந்திருந்தா, அவள் தான் அந்த புளியா மரத்தை எடுத்து அது டேஸ்ட் பார்த்துட்டு இருந்தா. சரி, அதையும் இதோட இன்க்ளூட் பண்ணலான்னு சொல்லி தான் அதை நான் எடுத்திருக்கேன். புளி எடுத்துட்டு இப்போ போயிட்டுருக்கோம். வந்துட்டோம். டீ போடுவாங்க. யார் டீ மாஸ்டரு? மாமி தான், பெரிய மாமி. பெரிய மாமி. அவங்க என் நடு மாமி, இவங்க வந்து லாஸ்ட் மாமி. ஆனால் என்ன 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 சொல்ல வந்த? ஒன்றும் இல்லை, சொன்ன ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு மாமின்னு கூப்பிட மாட்டேன், அத்தனை. இப்போ என்ன கரைச்சிட்டேன். அடுத்தது உப்பு போட்டேன். அடுத்தது வறுத்து அரைச்ச கொத்தமல்லி மிளகாவும் அந்த அந்த இதை மிக்ஸ் பண்ணது, அது அந்த சாந்தை போட்டிருக்கேன். சரி, உப்பு போட்டேன், தேங்காய் கொஞ்சம் போட்டேன், கரைச்சி மீன் குழம்பு ரெடியாக இருக்கு. அடுத்தது சாப்பிட வாங்க எல்லாரும். தாளிக்க வாங்க, ரெடியா இருக்கு, சாப்பிடுவாங்க. இப்போ வந்து எங்கள் மாமி குழம்புக்கு நாத்தனாருக்கு ஹெல்ப் பண்ண போறேன். சரி, இன்னும் காயில நிற்கும். என்ன ஆளாளுக்கு கேமரா, இங்கே ஒரு கேமரா, அங்கே ஒரு கேமரா, இங்கே ஒரு ஆங்கிள், அங்கே ஒரு ஆங்கிள், ஒரே ஆங்கிளாக இருக்கு. எதுக்கா சீரியஸாக இருக்கீங்க? டீ போட்டுட்ருக்கேன், என்ன யாருமே எடுக்க மாட்டேறீங்க, அதனால தான். எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டாச்சு. அடுத்தது கருவிடும். எங்கள் அம்மா தான் மீன் குழம்பு ஸ்பெஷலிஸ்ட். அம்மா பெருசு வச்சுக்கோ, அம்மாவுக்கு வை. குழம்பு ஊற்ற போகிறோம். அப்படியே அழகாக விட முடியாது, ஓட்டையாக இருக்கு. அடுப்பு எரியாதனால 2 பக்கம் 3 பக்கம் வந்து பற்ற வச்சு எரிய வச்சுருந்தாங்க. எரியலைனால குழம்ப இதில் ஊற்றியாச்சு, அவ்வளோதான். இனிமேல் குழம்பு கொதிச்சோடனே மீனை போட்டு இறக்க வேண்டியதான். மாங்காய் போடணும். குடிப்போம், தலையை வலிக்குது. ஆனால் எங்கள் மாமி டீ போட்டால் சூப்பராக இருக்கும். எங்கள் அத்தைக்கும் பிடிக்கும் மாமி டீ போட்டால். எல்லாம் ஆளாளுக்கு கேமரா, இங்கே ஒரு கேமரா, அங்கே ஒரு கேமரா, பயங்கர ஆங்கிள், இங்கே ஒரு ஆங்கிள், அங்கே ஒரு ஆங்கிள், ஒரே ஆங்கிளாக இருக்குது. தேவிகா, நான் சீரியஸாக இருக்கீங்க? டீ போட்டுட்ருக்கேன், என்ன யாருமே எடுக்க மாட்டேறீங்க, அதனால தான். அக்கா, உங்களை எடுக்கிற டீ மாஸ்டர் எடுக்காமல் இருக்கிறதாக்கா? ஏங்கா, டீ மாஸ்டர் எடுக்காமல் இருக்கிறதாக்கா டீ போடுறத? போட்டாச்சு. உங்கள் ஃபேவரட் டீ போடுறதில்ல மாஸ்டர் இவங்க. ஆத்துறது பாருங்க, டீ கடையில் கூட இப்படி ஆற்ற மாட்டாங்க. கடை டீ கடை வச்சிருவோமா? தேவி டீ கடை, டீ வடை, தேவி டீ கடை, பஜ்ஜி டீ கடை. போட்டா கூட இப்படி போகிற வயல்லலாம் வாங்கிக்கோங்க. சரி வாங்க போவோம். ஒன்று டீ குடிக்கலாம். கண்ணி சரி, எல்லாம் ரெஸ்ட் எடுங்க கொஞ்சம் 10 நிமிஷம். ஜீவனா, டீ குடிக்கிறியா? பசிக்குதா? சீக்கிரம் பண்ண மாட்டேங்கிறே, தமிழ் உட்காந்து. நான் எங்க பண்றேன், அதை ஒரு அத்தை தான் சமைக்கிறாங்க. அத்தை நானே எங்கள் அம்மாட்ட இன்னைக்கு தான் மீன் குழம்பு வச்சுக்கிறேன். இதெல்லாம் எத்தனோண்டு முடியும், இது எனக்கு மேலே முள்ளுது. போனடா அப்படி தான் அம்முக்கிட்ட அதில் மீன் குழம்பே உள்ள டேஸ்ட்டு கொடுத்தேன்.
இன்னைக்கு அதே மாதிரியே அபி முள்ளுது. செம்மையா இருக்கு மாமி. நீங்க ஓடிஜி ரீடர்னு தனியா இருக்கா? பார்த்தே. டேஸ்ட் வரணும். நீ எடுத்து போய் சாப்பிட்டியா? செம்மையா இருக்கு. செம்மையா இருக்கா? செம்மையா இருக்குல்ல குழம்பு. கடல் மீன் குழம்பு ஒரு டேஸ்டா இருக்கும். இது குழம்பு எப்பதான் குடிச்சிட்டே இருக்கு. மீன் குழம்புனா அப்படிதான். இங்க இரு. கடல் மீன் குழம்பு ஒரு டேஸ்டா இருக்கும். நாட்டு மீன் குழம்பு மீன். பாப்பா அதை எடு வீடியோ எடு. பாப்பா போடுறது வீடியோ போடுங்க. நல்லா குழம்பு திக்காயிடுச்சு. மண்டையை பாருங்க எத்தது பெருசுன்னு. மண்டையெல்லாம் தனித்தனியாக அதான். அப்பா செம்ம டேஸ்டாக இருக்குது குழம்பு. வேற லெவலு. மீன் குழம்பு செம்மையாக இருக்குது. நாட்டு மீன் வேறையா, குழம்பு செம்மையாக இருந்துச்சு, செம்ம ஆர்வமாக இருந்தது. உயிர்கெண்டை நல்லா செம்ம டேஸ்ட்டு, குழம்பும் நல்ல டேஸ்ட்டு, செம்ம சூப்பராக இருந்துச்சு குழம்பு. அதுவும் வயலில் சாப்பிட்றப்ப வேறு லெவல் தான் கண்டிப்பாக. இது நாட்டு மீன் குழம்பு. அன்னைக்கு நம்ம வந்து கடல் மீன் குழம்பு வச்சோம், அன்னைக்கு நாட்டு மீன் குழம்பு வச்சிருக்கோம். அதுவும் மிளகா மல்லி எல்லாம் வறுத்து வச்சிருக்காங்க. இது வந்து அன்னி ஸ்டைலு. மாங்காவும் புளிக்கல நீ அவ்வளவா. புளிப்பா அப்படிலாம் இல்லை, சூப்பரா இருக்கு, செம்மையா இருந்துச்சு. அவ்வளவுதான், நாங்க சாப்பிட போறோம். இன்னைக்கு காத்துனாலும் காத்து, இன்னைக்கு அப்படி ஒரு காத்து அடிக்குது. அந்த காத்து அடிக்குது, செம்ம காத்து. இன்னைக்கு அடுப்பு எரிக்கவும் லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் 15 நிமிஷம் தான் குழம்பு வச்சோம். இன்னைக்கு வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டுதே இருக்கு. நல்லா காத்தடிக்கிறதுனால எரிய மாட்டேங்குது அடுப்பு. எல்லாம் பசி கொடுமையில இருக்கும். என்ன 2 மணி 2:30 ஆகுது. 2:30 தானே ஆகுது மணி. யாரு வருவா இப்ப? 2:30 கூட ஆகல பி. இன்னும் பி 2:30 கூட ஆகவில்லை. அதுக்குள்ளே பசிக்குது. மீன் வாசனை தூக்குதுன்னு நினைக்கிறா பி. தேவியக்கா என்னக்கா அன்னைக்கும் குறிச்சிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு என்னக்கா குறிக்கிறீங்க? அன்னைக்கு மாங்காய் குறிக்கலக்கா, அன்னைக்கு கொய்யாக்கா குறிச்சு. அன்னைக்கு நம்ம கொய்யாக்கா குறிச்சிட்டு இருந்தோம், இன்னைக்கு மாங்காய் குறிக்கிறோம். இன்னும் எல்லாம் சேர்ந்தோம்னு வச்சுக்க அபி. இன்னும் எல்லாரும் நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்க, நம்ம எல்லாருமே ஜெயந்தி அண்ணில இருந்து எல்லாரும் வந்தாங்கன்னு வச்சுக்க, இன்னும் சூப்பரா இருக்கும். அதான் எல்லாரும் வரட்டும், அவங்களும் வரப்ப எல்லாம் சேர்ந்து இன்னும் என்னதானங்க கூட்டி கிளீன் பண்ணி வச்சாலும் மாயில கொட்டிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் நிறைய இடத்துல அப்படி கொட்டினா மாதிரியே கிடக்கும். சுத்தியில எரிக்கி வச்சுட்டு இருக்காங்க அண்ணி. ஏன்னா அடுப்பு வந்து எரிய மாட்டேங்குது, அதனால 4 பக்கமுமே வச்சு எரிக்கி விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் காத்திருக்கனால இந்த தடவை வந்து எரிய மாட்டேங்குது. 3 பக்கமும் வச்சு எரிய விட்டிட்டு இருக்காங்க பாருங்க. குழம்பு வந்து கொஞ்சம் இறக்கிடலாம் விடுங்க. மாங்காய் பார்த்து நீ தேவியக்கா கொஞ்சம் நவுந்துங்க அந்த பக்கம். அப்படியே நீ எடுக்கிறியா? நீ போய் குழம்பு வச்சு எடுப்பா போ. அதான் எடுத்துட்டு வரணும் நினைச்சேன். அந்த டீயை குடிங்க நீங்க முன்னாடி எடுத்து ஊற்றி. அது ஆறிதான் குடிக்கும். ஏங்க எப்படிங்க ஆற விட்டு இந்த டீயை குடிக்கிறீங்க? அம்மா இது மீன் பேசுறது கொஞ்சம் புளி கரைச்சிக்கணுமா திக்கா? அதெல்லாம் எங்க வீட்டுல செய்ய மாட்டோமே. கடல் மீனுக்குமே ஊற்றணும். என்ன இந்த சாந்தும் போடுற? நானே எங்க அம்மாட்ட இன்னைக்குதான் மீன் குழம்பு வச்சு கத்துக்கிறேன். இதெல்லாம் எடு அப்படியே எல்லாரும் என்னென்ன எடுத்து வைக்கணும். அவங்க வீடியோ தூக்கி நிக்குது. அங்க பாருங்க அவனை விளையாண்டுட்டு இருக்கான். அந்த ஒண்ணு உட்காந்து ஜீவனை எடுத்துட்டு தான் இருக்க. அது வந்து கோவத்துல உட்காந்துருக்கேன் தங்கம். சரி வா, சமைச்சோன்னே சாப்பிட வேண்டியதானே. அம்மா என்னம்மா போட்ட? 2 பேரும் 2 கண்ணு. அதை சொன்னா அதுக்கு கேட்காது. அது ஒன்னே அவனுக்கு அவன் தான் முக்கியம். வறுத்த மீனுக்கும் அந்த மிளகா பேஸ்ட் போட்டிருந்தாங்க, அதுவும் இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்தது.
இங்கே இருங்க. எங்கள் வீட்டுக்காரர் வந்தாருல இந்த தீபாவளிக்கு தலை தீபாவளிக்கு சாப்பிட வந்தார்ல, அப்போ வந்து சாப்பிட்டுட்டு எங்கள் அம்மா மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு எங்கள் அத்தைட்டு வந்து சொல்கிறாங்க, என் மாமியார் வச்சுட்டு பாரு மீன் குழம்பு, அதான் மீன் குழம்பு வச்சாங்கல்ல அப்படின்றாங்க. வச்சாங்கல்ல மீன் குழம்பு, அதான் அம்மா வச்ச மீன் குழம்பு. அம்மா வச்ச இல்லை இல்லை, அவர் நல்லா தான் பேசுவார். ஆனால் அம்மா வச்ச குழம்பு ரொம்ப நல்லா இருந்ததுதான், சூப்பராக இருந்ததுதான். அம்மா என்னென்னம்மா போட்ட, நீ பட்டிக்கு பெசறிட்டே போற. உன்னை சமைக்க சொல்லலை, என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு சமை. கொஞ்சோண்டு புளி, உப்பு, மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு தேங்காய் போட்டு ஃபஸ்ட்டு மல்லி மிளகா அது நல்லா பெசரி எல்லாத்தையும் ஒன்றா பெசரிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு மீனை போட்டு இதில் ஒன்று ஒன்றா அப்படி பெசரி எடுத்து வச்சுக்கணும். வறுக்கிற விடையே தான் ஃபஸ்ட்டுங்க. ஆமாம், அன்றைக்கி வறுக்கல, வறுக்கிற விடையே தான் ஃபஸ்ட்டு. பெசரி வச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு குழம்பு தானே வச்சோம், வறுக்கல இல்லைக்கா. சரி, ஒன்று ஒன்றா போட்டு பெசரியே இப்படி வச்சுக்கணும், அவ்வளோதான். நான் ஒரு மொபைல் வச்சுருந்தேன், என் நாத்தனார் பொண்ணு மொபைல் வச்சுருந்தேன். அதனால் 2 ஆங்கிள் 3 ஆங்கிளில் எடுத்தோம் நாங்கள். அதனால தான் ஒருத்தர் ஒரு இதில் பேசிகிட்டு இருப்பாங்க. அங்கே குழம்பு கொதிக்கிறத கவர் பண்ணேன், அப்படியே சுற்று எப்படி உட்காந்துருக்கேன். நான் உன்னை மூஞ்சதாம்மா சாப்பிட உட்காந்துருக்கோம். இன்னும் ரெடியாகல, வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு நானும் மீன் குழம்பு சாப்பிட மாட்டேன், எங்கள் ஊரில் திருவிழா. சரி விடு. அம்மா சாப்பிடுவோம். அப்படி வா, நான் தான் கோயிலுக்கே நான் போயிட்டு வந்தேன். அம்மா டீயை கொடு. நீங்கள் அந்த ஊர் பொண்ணு இல்லைல்ல, அந்த அக்கா அந்த ஊர் பொண்ணு இல்லை. நாங்கள் கோயிலுக்கே போனாலும் திருவிழா இருக்கிறோம். மீன் திருவிழா ஆமாம், வளைங்கமானில் நடக்கும். மீன் திருவிழானா நாளைக்கு எல்லார் வீட்லையும் நாளைக்கு மீன் தான், எல்லார் வீட்லையும் கோழி கறி மீன் எல்லாமே கவுச்சி ஆக்கிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, மீன் சொல்லுங்க, அது நிறைய பேருக்கு தெரியாது. மாமி சொல்லுங்க, உங்க ஊர் தானே? திருவிழா முடிஞ்சுதா, நாளைக்கு வந்து மீன் எடுப்பாங்க. எல்லார் வீட்லயும் நான்வெஜ் தான் சமைப்பாங்க. மீன் என்ன கம்மி விலை கிடைக்குமா? மீன் கம்மி விலைக்கு கிடைக்கும். எல்லார் வீட்லயும் நாட்டு மீன், கடல் மீன், நண்டு, இறால் எல்லாமே வந்து செஞ்சு சாப்பிடுவாங்க. மீன் குழம்பு. நாளைக்கு என்ன சொல்றீங்க? மீன் திருவிழானே பேரா? வளையமான்ல பாருங்க, மீன் திருவிழானே பேரா. அந்த மீன் திருவிழா டைம்ல வீட்ல எல்லார் வீட்லயும் மீன் குழம்பு வச்சிருப்பாங்களாம். சொந்தக்காரங்க எல்லார் வீட்லயும் மீன் குழம்பு இருக்கும். அது எந்த நிலமா இருந்தாலும் செஞ்சிருவாங்களாக்கா? வெள்ளிக்கிழமை எந்த நாளா இருந்தாலும் வெள்ளிக்கிழமை வராது, ஞாயிற்றுக்கிழமை திருவிழா, திங்கக்கிழமை தான் மீன் திருவிழா. அது அமாவாசை இருந்தால் மட்டும் செய்ய மாட்டாங்க, அடுத்த நாள் செய்வாங்க. மற்றபடி கார்த்திகை விரதம் உள்ளவங்க சாப்பிட மாட்டாங்க, ஆனால் செஞ்சு மற்றவங்களாம் சாப்பிடுவாங்க. ஆனால் அப்பயும் செய்வாங்களா? செய்வாங்க. ஓ, கார்த்திகை அந்த சாமி சைத்தான சாமி. மற்றவங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க. செம்ம சூப்பராக வறுத்த மீன் ரெடி ஆயிடுச்சு. கசரி வச்சுருக்காங்க. வறுத்தா இன்னும் செம்மையாக இருக்கும். வெங்காயம் மட்டும் நல்லா இருக்குமா அபி? மேலே வெங்காயம் போடணுமா? இருக்கியாவே எவ்வளோ நேரங்கள் சொல்றடா குட்டாஞ்சோறுன்னு? என்ன தம்பி எங்க போடுவோம்? வெள்ளிக்கிழமை போட்டுருவோம், அதுக்கு அடுத்த வாரம் தான் போட முடியும் நம்ம. எப்படி நீங்க சாப்பிடுவீங்களா மண்டை? சாப்பிட வேண்டியதுதான். மாமா சாப்பிடும். மாமாலாம் சாப்பிடுவாங்களே. எங்க வீட்டுல நல்லா டேஸ்டா இருக்கும். என்ன ஊத்துறானா? வாங்க, நீங்களும் எல்லாரும் எங்கள் வயலுக்கு வாங்க. இது மாதிரி நம்ம மீன் குழம்பு வச்சு மீன் வறுத்து நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவத்தை நீங்கள் எல்லாருமே அனுபவிப்பீங்க கண்டிப்பாக. இந்த டைமில், அதுவும் இந்த கேஸ் வேறு டைம்லலாம் நம்ம இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாரும் சேர்ந்து அதில் பேசிகிட்டு இருந்து அந்த ஒரு வழி தெரியல, சமைக்கிற ஒரு வழி தெரியல. அது ஒரு சந்தோஷமாக நாங்கள் சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பராக செம்ம இதுவாக இருக்குது. முட்டை வேக போட போகிறோம். அவ்வளோதான், சமைச்சு பசங்களுக்கு முதல்ல சாப்பாடு வச்சாச்சு. வாழை இலை போட்டு அங்கே பசங்களுக்கு பரிமாறி சாப்பிட்டு இருக்காங்க பசங்க. அபி பசியோட காத்திருந்ததுனால ரொம்ப சூப்பரா இருக்கு. ஐயோ, இன்னொரு தடவை சொல்லு. பசியோட காத்திருந்ததுனால ரொம்ப சூப்பரா இருக்கு. முள் எடுத்து வைக்கலாமா? நான் வரேன்.
அப்புறம் தேவி அக்கா வீட்டுக்காரு அவங்க வந்துட்டாங்க, அவங்க சாப்பிட வந்துட்டாங்க. அப்புறம் எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பசங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு அப்புறம் நானே எல்லோரும் உட்காந்துட்டோம். எப்பவும் போல தான் என் 2 ஓப்பியாரும் சாப்பிடல. நான் நாத்தனார் எல்லோரும் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு டைம் நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் எல்லோரும் கொஞ்சம் ஒரு படுத்து தூங்கிட்டோன்னா பாருங்களேன், நாங்கள் தூங்கிட்டோம். இலையில வந்து போட்டு மீன்லாம் மண்டையெல்லாம் வச்சு செமையாக சாப்பிட்டேன் நான். சாப்பிடாம உட்காந்துருக்கேன். மணி 3 ஆயிட்டுல படுக்கவும் இல்லை, நைட் லேட்டாக தூங்கணும். எல்லோரும் நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய இந்த மாதிரி வயல்லேருந்து சம்மந்தமாகவே நிறைய வீடியோஸ் இனிமேல் நாங்கள் அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப வித்தியாசமான அனுபவத்தை வாரம் நாங்கள் அனுபவிச்சிட்ருக்கோம். வாரம் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.